ஓம் தாரமர் குன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி. அதுல பாடல் 76. குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணி பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பரித்தே குடி புகுதும் பஞ்சபாண பைரவியே. இந்த பாட்டுல அபிராமி பட்டர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். நமக்கு என்ன சொல்ல வர்றார் இதன் மூலமா அப்படின்னா, எப்ப நம்ம அம்பிகையை சரண் புகுறோமோ, எப்ப நம்ம அம்பாளையே நம்ம புடிச்சுக்கிறோமோ, இப்ப நமக்கு யம பயம் வராது அப்படிங்கறத சொல்றார், எழுத்தி சொல்றார். அத தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாவே சொல்றார். பொதுவா நம்மளுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமான பயம் என்னன்னு கேட்டா, சாக போறத நினைச்சு பயம். நம்ம சாக போறத நினைச்சு பயம். ஒரு சின்ன வியாதி வந்துருச்சுன்னா அவ்வளோ பயந்துக்கிறோம். ஒரு நகைச்சுத்தி வந்தாலே அவ்வளோ பயம். ஐயோ விரலையே கட் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம யோசிப்போம். வாழ்நாள் போயிட்டே இருக்கே, இன்னைக்கோ ஒரு நாளைக்கு சாகணுமேன்னு நினைச்சு இவாளெல்லாம் விட்டுட்டு போகணுமே, இவாளெல்லாம் சரியா பார்த்துப்பாளாவா விஷயங்களை அப்படின்னு நினைச்சு நிறைய பயம் இருக்கு. முக்கியமா நம்மை விட சின்னவாளை இழக்கிறத நினைச்சு பயம், நம்மளை விட பெரியவாளை நினைச்சு இழக்கிறத நினைச்சு பயம். ஏதோ ஒரு சங்கடத்தை கிரியேட் பண்றது நமக்கு. டெத்துங்கிறது ரொம்ப வெல்கமிங்கா இல்லை. 96 வயசுல ஒரு தாத்தா போனாலும் மனசு என்னமோ பண்றது. அதை ஈஸியா எடுத்துக்க முடியல. இனிமே வாழ பார்க்க மாட்டோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயப்படுறோம். யோக சாஸ்திரத்துல கூட அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷாக கிளேஷாக அப்படின்னு ஒரு யோக சூத்திரம். அந்த அபினிவேஷாங்கிறது முக்கியமான நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள். இதெல்லாம் எதனாலலாம் நம்மளுக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கறத பத்தி சொல்றது. அவித்யை தான் அதுக்கு அறியாமை தான் அதுக்கு முதல் காரணமா இருக்கு, அம்மாவா இருக்கு பாக்கி துன்பத்துக்கெல்லாம். ஆனா இந்த அபினிவேஷாங்கிறது உயிரோட நம்ம அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். ஆனா அது நம்ம கையில இருக்கா? நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம், ரொம்ப அலட்டிக்கிறோம். நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டாலும் இன்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த உயிர் உடலை விட்டு பிரியத்தான் வேணும். அதுக்குள்ளார நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கால அளவு, இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையை நல்லபடியா வாழணும். யாரு நல்லபடியா ஒரு நாளையும் ரொம்ப திருப்தியா ஸ்பெண்ட் பண்றோமோ அவளுக்கு போறதை பத்தி ஒன்றும் கவலை இருக்காது. ஒன்றும் நல்லா ஹாப்பியா இந்த உடலை விட்டு கிளம்பும் போது ரொம்ப தேங்க்யூ சொல்லி, பகவானே இந்த உடம்பு நன்னா கொடுத்த, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா காரியம் எல்லாம் பண்ணினேன், இந்த பக்தி பண்ணினேன், நிறைய பேருக்கு என்னால முடிஞ்ச காரியங்களை பண்ணேன், ரொம்ப சந்தோஷம், ஹேட் அ ஹாப்பி லைஃப் அப்படின்னு ஒரு கண்டென்ட்மெண்ட்டோட, மனசுல ஒரு திருப்தியோட டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புற மனசு நமக்கு வரணும். அது எப்போ வரும்னு கேட்டா, இந்த உலகியல் இன்பங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அம்பாளை பிடிச்சிக்கும் போதுதான். பகவானை மட்டுமே நம்ம பற்றற்றான் பற்றினை பற்றுக, பகவானை பற்றினா மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை திருப்தியா வாழ முடியும். மற்றபடி என்ன பண்ணாலும் பாக்கி என்ன இந்த உலக இன்பங்கள்ல நம்ம நாட்டம் செலுத்தினோம்னு சொன்னா, இது எல்லாமே என்னன்னு கேட்டா, நெய்யை அணைக்க நம்ம அதுல நெய்யை விடுற மாதிரி, சரி நெருப்பு அணைக்க நெய்யை விடுற மாதிரி, அது மேலும் மேலும் இன்னும் கொழுந்து விட்டு எரியுமே தவிர எந்த ஆசையும் நம்மளால அனுபவிச்சு தீர்க்க முடியாது. ஒரு வாட்டியில எதுவுமே முடியறது கிடையாது. ஒரு மூவி போயிட்டு வந்துட்டா நம்மளுக்கு பார்த்தது திருப்தி வந்துருமா அப்படின்னா இல்ல. அடுத்த மாசம் அடுத்த படம் என்ன வந்திருக்கு புதுசான்னு பார்க்கணும். ஒரு வாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா போதுமான இல்ல. ஒரு வாட்டி நல்ல சாப்பாடு இலை போட்டு சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு சாப்பிட வேண்டாமான்னு இல்ல. எல்லாம் வேண்டி இருக்கு. அதுவும் சும்மா சாதாரண சாப்பாடு கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒத்துக்க முடியறது இல்ல. நல்ல ஒரு ஹெவி மீலா வேண்டி இருக்கு. நல்ல காய் அது இதுன்னு வச்சு எல்லாம் நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிட வேண்டி இருக்கு. 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு.
நிறைய விஷயங்கள்ல நம்ம நேரத்தை செலவிடுறோம். இதனாலதான் வந்து ஐயோ இது குறைஞ்சு போயிடுமோ, இனிமே வெளில போக முடியாம ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய சாப்பிடுறோம், நிறைய வெளில அனுபவிக்கிறோம். ஆனா நம்மளுக்கு தெரியறதில்ல இதுக்கு ஒரு ஆசைக்கு ஒரு அளவில்லை. இதெல்லாம் அனுபவிச்சு தீர்க்க முடியாது, ஆசையை அனுபவிச்சு தீர்க்க முடியாது. இதெல்லாம் தானே நம்மளோட பெரியவா சொல்றா. அதெல்லாம் நம்ம கேட்டுண்டு இதெல்லாம் அளவு, இதெல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. என்ன சாப்பிட வேண்டியதுதான், என்ன வெளியெல்லாம் போயிட்டு வரலாம். ஆனா இதன் மேல நம்மளுடைய இது வந்து நிரந்தரமா இருக்க போறது அப்படின்னு நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. நம்மளுடைய ப்ரையாரிட்டி அம்பாளை பிடிச்சுக்கணும், அம்பாளை தியானம் பண்ணணும், இதெல்லாம் குறைச்சிக்கணும், அளவா வச்சுக்கணும், ஒரு கட்டுக்குள்ளார வச்சுக்கணும். இன்னைக்கும் நாளைக்கு குழந்தைய வெளில சாப்பிட கூப்பிடுறாளா, போயிட்டு வந்துட்டு திருப்தியா அதோட நிறுத்திக்கணும். அவளுக்காக போகணும், ஏதோ நம்மளால முடிஞ்சதை சாப்பிட்டுட்டு கம்னு வந்துடணும். அதை தாண்டி நம்ம ரொம்ப இதுல இன்டல்ஜ் பண்ணினோம், அவளை போய் பார்க்கலையே, இவாளை போய் பார்க்கலையே, இங்கேருந்து அங்க போனோம், அந்த ஊருக்கு போய் அதை பார்க்கணும். ஒரு பெல்கிரிமேஜ்னா கூட அதுலயும் அளவுக்கு அதிகமா நான் ஒரு வாட்டி கைலாஷ் போயிட்டு வரலாம், 2 வாட்டி கைலாஷ், 10 வாட்டி கைலாஷ் போயிட்டு அப்படி இன்னொரு வாட்டி கைலாஷ் போகணும்னா இப்ப நம்ம உள்முகமா நம்ம ஒண்ணுமே ஒரு அபியாசமும் பண்ணாம இருக்கோமே, அதுதான் நம்மளுக்கு பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுறது. ஸோ இங்க வந்து அபிராமி பட்டர் நமக்கு நிறைய இந்த விஷயத்த தான் சொல்றார். நீ வந்து ஒழுங்கான ஒரு வாழ்க்கை அம்பாளை புடிச்சின்னு வாழ்ந்தியானா உனக்கு யம பயம்ங்கிறது இல்லாமல் போகும். இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வீட்டுல ஜென்ரலா பேசக்கூட விட மாட்டா. சேச்சா என்ன நெகட்டிவா பேசு, நெகட்டிவ் இல்லை, வாழ்க்கையில ஒரு ப்ரிப்பேர்ட்னஸோட இருக்கிறது. நாமளும் ஒரு நாளைக்கு போவோம், நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் ஒரு நாளைக்கு போக தான் செய்வது. ரொம்ப சர்வசாதாரணமா நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம், நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயம். சொல்லுவோம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு மாமி காஃபி குடிச்சுட்டு இருந்தா அப்படியே டம்ளர் கீழே விழுந்து மாமி போயிட்டா. யாருக்கு என்ன ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்தது அதுல? இதுக்கெல்லாம் ஒரு ஏஜ் இருக்கா? அந்த மாதிரி எத்தனை ஆஃபீஸ்ல கேள்விப்படுறோம், லேப்டாப்ல அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருந்தா டக்குன்னு விழுந்துட்டாரு அப்படின்னு. பிஃபோர் ஈவன் ஹி ரியலைஸ்ட் ஹி பாஸ்ட் அவே. 34 வயசு தான் ஆச்சு, 35 வயசு தான் ஆச்சுன்னுலாம் சொல்றோம். ஒரு ஹார்ட் எயில்மெண்ட் கிடையாது. எத்தனை விஷயங்கள் கேள்விப்படுறோம் உலகத்துல. இது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம். அது நம்ம வீட்டுல நமக்கு தெரிஞ்சவாளுக்கு நம்மளுடைய சுற்றத்தால் நடக்கும்போது அது ரொம்ப நமக்கு வலிக்கும். அஃப்கோர்ஸ், ஏன்னா நம்ம அவ மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கோம். அதே சமயம் நம்மள அதுக்காக நான் இது வந்து நடக்கவே கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு அதை அப்போஸ் பண்றோமோ, எந்த அளவுக்கு என் முடி நரைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஆகும், அந்த கவலையிலே இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதனால ரிலாக்ஸ்டா லைஃபை வரதை போல பார்த்து அப்படியே எடுத்துட்டு அப்படியே நம்மால் ஆன காரியங்களை நம்ம பண்ணிட்டு பகவான் என்ன நமக்கு விதிச்சிருக்காரோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கைய பிராரப்த கர்மத்தை ஓட்டிட்டு நம்மால் ஆன நல்ல காரியங்களை சத் விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டு நம்ம வாழ்க்கையை பூர்த்தி பண்ணணும். இப்ப இந்த பாட்டை பார்க்கலாம். 2வது வரியில கடைசியில இருக்கு, வண்டு கிண்டி வெறித்தேன். அம்பாள் வந்து என்ன பண்றாளாம், கொன்றை மலர் வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த மலர். அதுக்கு பிரணவ புஷ்பம் அப்படின்னு கூட ஒரு பேர் உண்டு. அது ஓங்காரம் மாதிரியே இருக்குங்கிறதுனால அதுக்கு பிரணவ புஷ்பம்னு ஒரு பேர். அந்த சிவபெருமான் வந்து அந்த கொன்றை மலர் தெரிச்சுட்டு இருக்கார். அந்த கொன்றை மலரை அம்பாள் வச்சுக்கிறா, அவளுடைய கழுத்துல போட்டுக்கிறா, தலையில எல்லாம் சூடின்னு இருக்கா. அந்த கொன்றை மலர் அதுல வந்து வண்டு கிண்டுறதாம். கிண்டுறதுன்னு என்ன சொல்லுவோம் நம்ம, காயை ரொம்ப கிண்டாத அப்படிமோ. அப்படின்னா என்ன, கரண்டியால இப்படி 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 பண்றது வந்து கிண்டுறது அப்படிமோ, களறி விடுறது அப்படிமோ. வண்டு என்ன பண்றது, அந்த கொன்றை மலர்ல நிறைய தேன் இருக்கு. எப்படிப்பட்ட தேன், வெறி தேன், நறுமணம் கமழும் தேன், நல்ல வாசனை மிகுந்த தேன். அந்த வெறி தேன் இருக்கு நிறைய கொன்றை மலர்ல. அந்த வண்டு என்ன பண்றதாம், வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணி அந்த கொன்றை மலரை உள்ள கொடைஞ்சு போறது. அப்ப அதுல இருந்து தேன் வந்து அப்படியே சொட்டுறது, ஒழுகிறது. அதுல இருந்து அவிழ்ந்து போய் அந்த கொன்றை மலர் ஓப்பன் ஆகி அதுல இருந்து நிறைய தேன் சொட்டுறது. அப்படிப்பட்ட வேணி சிவபெருமான் வந்து அந்த கொன்றை மலரை தலையில அணிஞ்சுட்டு இருக்கார். வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணி பிரான். யாரு, சிவபெருமான். வண்டுகள்லாம் ரீங்காரம் செய்து அந்த மலரை வந்து கிண்டி அதுக்குள்ளார்ல இருந்து நறுமணம் கமழ்கின்ற தேன் ஒழுகும்படி அவிழ்ந்து போன, அதாவது அந்த கொன்றை மலர், அந்த கொன்றை மலரை அணிந்திருக்கக்கூடிய வேணினா தலைமுடி, கற்றையான சிவபெருமானுடைய தலைமுடி, அந்த ஜடாமுடி, அந்த ஜடாமுடியுடன் இருக்கக்கூடிய பிரான்னா சிவபெருமான், அவருடைய ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே. அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா, அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமா இருக்கா. சிவபெருமானுடைய ஒரு பக்கத்தை
அம்பாள் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கா. எப்படி சிவபெருமான் விட்டு கொடுத்தாரா? இல்ல நீ வா என்னோட ஹாஃப்ல நீ இருந்துக்கோன்னு சொன்னாரா? இல்ல. அன்பாலையும் அழகாலையும் எல்லா விஷயத்திலையும் அம்பாள் வந்து சிவபெருமான வெற்றி கொண்டா. வெற்றி கொண்டதுக்கு ஒரு சைனா என்ன பண்ணினா வந்து ஒரு ஹாஃப்ல உட்காந்துண்டா. சிவபெருமானுடைய ஒரு பாதியில சமமாக வந்து ஆக்கிரமித்தாள் அப்படின்னு அர்த்தம். பரித்தேன்னு அதனாலதான் சொல்றாரு. பரித்தேன்னா இப்போ ஒரு ராஜா வந்து இன்னொரு ராஜாவோட சண்டை போடுறான் அப்படின்னா அந்த ராஜா தோத்து போன ராஜாவுடைய பொசஷன்ஸ்லாம் இவன் எடுத்துப்பான். அதே மாதிரி இங்க சிவபெருமானால் தன்னுடைய அழகுனால அம்பாள் தோற்கடிச்சா, தன்னுடைய அன்புனால தோற்கடிச்சா. அதனால என்ன பண்ணினா ஒரு கூறு அம்பாளுடைய சிவபெருமானுடைய மெய்யில் அவருடைய உடல் பாகத்தில் ஒரு கூரை பறித்தே பறித்தே குடி புகுதும். அம்பாள் என்ன பண்ண? அம்பாள் வந்து குடி புகுந்தா. நீ என்ன தரது எனக்கு ஹாஃப், ஐ ஹாவ் த ரைட், நான் வின் பண்ணியிருக்கேன் என்னுடைய அன்புனால. ஸ்ரீகண்டார்த்த ஷரீரிணி அப்படின்னு பாக்குறோம் இல்லையா இதுல லலிதா சஸ்நாமத்துல. ஸ்ரீகண்டஹனா நீலகண்டன், ஸ்ரீகண்டஹன். ஸ்ரீனா விஷம்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸ்ரீகண்டஹனா சிவபெருமானுக்கு ஒரு பேர். ஸ்ரீனா விஷம், கண்டஹ விஷமா, ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்ணும்போது அம்பாள் எவ்வளவு கருணையோட கழுத்தை பிடிச்சா இல்லையா? அதனால தானே சிவபெருமான் வந்து தப்பிச்சார். அப்ப தன்னுடைய அன்புனால, தன்னுடைய சாமர்த்தியத்தினால, தன்னுடைய அறிவுனால, தன்னுடைய அழகுனால அம்பாள் வந்து சிவபெருமானை வெற்றி கொண்டாள். அப்படி வந்து அவருடைய மெய்யில் சரிபாகத்தை பறித்து அதில் குடி புகுந்தாள் அம்பாள். குடி புகுதும் பஞ்சபாண பைரவியே. அம்பாள் கையில என்ன வச்சுட்டு இருக்கா? பஞ்சபாணங்களை வச்சுட்டு இருக்கா. 5 மலர் கணைகளை கொண்டிருக்கிறாள். அந்த 5 மலர் கணைகளும் தன் மாத்திரைகளை குறிக்கின்றன அப்படின்னு முன்னாடியே பார்த்திருப்போம் நம்ம. அதாவது தன் மாத்திரைகள்னு என்ன? சுவை, ஒளி, உரு, ஓசை, நாற்றம். இந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் குணங்கள் உண்டு. அந்த குணங்கள் தான் வந்து அது வந்து சூக்ஷ்மமானவை. அதை தான் அந்த கையில வந்து அம்பாளை தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. ஸோ கையில வந்து ஒரு கையில கரும்பு என்னும் மனதை வந்து கரும்பு வில் வச்சிருக்கா. அது வந்து மனதை குறிக்கிறது. இன்னொரு கையில பஞ்சபாணங்களை வச்சிருக்கா. அந்த பஞ்சபாணங்களும் தன் மாத்திரைகளை குறிக்கின்றன. பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு பார்த்திருக்கோம். பஞ்சபாணங்களை கொண்டிருக்கிறாள். பைரவியே, பைரவின்னு கூப்பிடுறார். பைரவினா கொற்றவைன்னு இவளுக்கு இன்னொரு பேரும் உண்டு. பைரவினா போர்க்களத்துல எதிரிகளை எல்லாம் நடுங்க செய்யக்கூடிய ஒரு தேவதைக்கு தான் வந்து பைரவின்னு பேரு, கொற்றவைன்னு பேரு. இந்த போர்க்களத்துக்குலாம் போறதுக்கு முன்னாடி இந்த அம்பாள் கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணிட்டு போவா. வெற்றி அடையணும், நீங்க எங்க பக்கம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுவா. 12 வயசு குழந்தைக்கு பைரவி அப்படின்னு பேரு. பைரவருடைய சக்தி தான் பைரவி. அதனால பைரவியே அப்படின்னு கூப்பிடுறார். அப்புறம் பார்த்தா இதெல்லாம் கூப்பிட்டு முடிச்சுட்டாரா? இப்ப என்ன சொல்ற? குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம். குறித்தேனா தியானம் பண்ணினேன். தியானம் பண்ணினேன். என்னது? மனத்தில் நின் கோலம் எல்லாம். எல்லாம் ஏன் சொல்றாரு? உன் முகத்தை பார்த்தேன், உன் கைய பார்த்தேன், அம்மா உன்னுடைய அபய ஹஸ்தத்தை பார்த்தேன், வரத ஹஸ்தத்தை பார்த்தேன், அப்படி சொல்லல. நின் கோலம் எல்லாம்னா தலையிலிருந்து அம்பாளுடைய நுனி கால் வரை முழுமையாக எல்லாத்தோடையும் பார்த்தேன், தியானத்துல பார்த்தேன். நமக்கெல்லாம் வராது. நம்ம யோசிச்சோம்னா இப்ப நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவா 108 வாட்டி, என்ன 10,008 வாட்டி பார்த்திருப்போம் வாழை. அம்மாவை பார்த்திருப்போம் நிறைய. வந்து இதே வந்து நம்ம ஜஸ்ட் உட்கார்ந்துட்டு அம்மா எப்படி இருந்தா, 10 வருஷம் ஆயிருக்கும் அம்மா காலமாயி, அம்மாவை பத்தி யோசிச்சோன்னு சொன்னா நம்மளுக்கு மனசுல அப்படியே அங்கேயும் ஒண்ணு இங்கேயும் ஒண்ணுமா வருமே தவிர அம்மா நம்ம நேர்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி வருமானு கேட்டா ரொம்ப டவுட் தான் அது. அம்மா தான் எத்தனையோ 40 50 வருஷமா பார்த்திருப்போம். ஆனா திரும்ப நம்ம யோசிச்சா அதே மாதிரி அம்மா வந்து நம்ம கண் முன்னாடி தெரியற மாதிரி நம்மளால மனசுல யோசிக்க முடியாது, ரீகலெக்ட் ஆகாது. கனவுல நல்லா ரீகலெக்ட் ஆகும். என்ன ரீசன்னு கேட்டா கனவுல வந்து நம்மளுடைய புலன்கள்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு, இந்திரியங்கள்லாம் எல்லாமே சைலண்டா இருக்கு, மனசு மட்டும்தான் அங்க ஆபரேட் ஆகுது. அந்த டைம்ல வரும். அது நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துல வரும். ஆனா நம்மளுடைய முயற்சியோட நம்ம யோசிச்சோம்னு சொன்னா வராது. யாருக்கு வரும்னு கேட்டா, யாரு வந்து நனவு உலகத்திலேயே, கனவு உலகத்தை விட்டுடலாம், விழிப்பு நிலையிலேயே, ஜாகிரத அவஸ்தையிலேயே தங்களுடைய புலன்களை எல்லாம் நல்லா கண்ட்ரோல்ல வச்சு எதுக்கு தங்களுடைய ஆற்றலை செலவிடணுமோ, அம்பாளை தியானம் பண்றதுக்காக நான் டைம் கொடுப்பேன், அதற்காக என்னுடைய சக்தியை கொடுப்பேன், நான் ஜபம் பண்ணுவேன், அது மாதிரி நல்ல ஒரு சத் விஷயங்கள்ல
தியானம் பண்றதுல, ஜபம் பண்றதுல, பூஜை பண்றதுல யாரு நிறைய நேரத்தை கொடுக்கறாளோ, தேவையில்லாம தங்களுடைய புலன்களை அலக்கழிக்காம இருக்காளோ, அவளுக்கு நனவு உலகத்திலேயே வந்து அவ நினைக்கும் போதெல்லாம் அம்பாள் வந்து அஹ், பரம ரொம்ப ரொம்ப அழகான உருவத்தோட, ஜோதிமயமான ஸ்வரூபத்தோட அவளுக்கு முழுசா காட்சி அளிப்பா. தியானத்துல அவங்களுக்கு எல்லாம் கை கூடும். நம்ம பாக்குறோம் இல்லையா லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா அப்படின்னு பாக்குறோம். அம்பாள் வந்து அந்தர்முக சமாராத்யா. யாருக்கு அந்தர்முக சமாராத்யா? நம்ம மனசுக்குள்ளார நன்ன ஆராத்யா அப்படின்னா நன்னா நம்மளால வழிபடக்கூடியவளாக காட்சி தருவாள். யாருக்கு? யாரு வெளியில பாக்குறத உள்ள தியானம் பண்ணி பழகுறாளோ. நம்ம கோவில்ல போய் பாக்குறோம் அம்பாளை, விக்கிரகத்துல பாக்குறோம். ஏன் அப்படி அம்பாள் வந்து விக்கிரகத்துல இருக்காளா அப்படின்னு கேட்டா, அம்பாள் வந்து அவ வந்து மகா சூக்ஷ்மமானவம், அத்தி சூக்ஷ்மமானவம். அவளை வந்து உருவத்துல எல்லாம் நம்ம வந்து உருவத்துல எல்லாம் இல்ல. அம்பாள் வந்து அவளை வந்து உருவமே கிடையாது, அவளுக்கு நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கா. நம்மளால அவளை புரிஞ்சுக்கவே முடியாது. நம்மளுடைய இந்திரியங்களாலும் மனசாலும் அவளை கிரகிக்கவே முடியாது. ஆனா ஏன் அப்புறம் நம்ம போய் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு கேட்டா, நம்ம மேல கருணை கொண்டு இந்த மனிதர்கள்லாம் பாவம், இவா உய்ய ஒரு வழி கொடுக்கணும், இவாளுக்கு ஒரு வழி காட்டணும், அதுக்காக நம்ம அவ தியானம் பண்ணணும்னு சொன்னா அவளுக்கு நம்ம வெளியில முதல்ல காமிச்சு கொடுக்கணும். இப்படிதான்ப்பா நீ வந்து பார்த்து இந்த உருவத்தை தான் நீ தியானம் பண்ணணும்னு அவளுக்கு நம்ம வழி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கருணையோட விக்கிரகத்துல வந்து அம்பாள் இருக்கா. நிறைய யாரெல்லாம் வந்து அம்பாள் ரொம்ப ரொம்ப பக்தி பண்ணாலோ அவளுக்கெல்லாம் மனசுல அம்பாள் வந்து காட்சி கொடுத்தா. அவ என்ன பார்த்தாலோ அதை விக்கிரகத்தின் மூலமா நமக்கு வழிகாட்டுறதுக்காக அதை விக்கிரகத்தின் மூலமா ஏற்படுத்தி தரா. வேத மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த விக்கிரகத்துல நிறைய சக்திய இது பண்ணி ஏற்றி நம்ம அந்த வெளியில நம்ம புறத்துல செய்யற வழிபாட்டை அந்தர்முகமா நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு காமிச்சு தரத்துக்காக அந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் அம்பாள் வீற்றிருக்கிறாள். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, அன்னபூரணி, அபிராமி எல்லா அன்னையும் வெளியில வந்து நல்ல ஆபரணங்கள்லாம் தரிச்சு விக்கிரகத்துல நம்ம பாக்குறோம். நம்ம பார்த்து நன்னா மனசுல உள்ள வாங்கிக்கணும். கோவிலுக்கு போகும்போது தீபாராதனை டைம்ல கண்ணை மூடிக்க கூடாது. கண்ணை திறந்து நன்னா அப்சர்வ் பண்ணணும். கண்ணாலேயே போட்டோ எடுத்து நம்ம மனசுல உள்ள வாங்கிக்கணும். நிறைய வாட்டி எதுக்கு கோவிலுக்கு போகணும்? ஒரு வாட்டி எப்பயோ இருக்க போனா போறாது. முடிஞ்ச வரையில தினமும் போகணும். இல்லாட்டினா வாரம் ஒருக்கவாவது கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போய் நன்னா அம்பாளை பார்த்து நம்ம மனசுல நன்னா உள்ள வாங்கிக்கணும். வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ இப்பெல்லாம் தியானம் பண்ணணும். இந்த டைம் அந்த டைம்லாம் கிடையாது. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, சாயங்கால வேளையில, காத்தால வேளையில, அதுக்கு உகந்த நேரம்னு சொல்லியிருக்கு. பட் ஆனா அப்ப மாத்திரம்னு இல்லை. எப்பெல்லாம் முடியுமோ, எப்பெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நம்ம மனசுல அவளை யோசிச்சு நம்ம ரீகலெக்ட் பண்ணி அவளை நிறுத்தி பழக்கணும். மனசை பழக்கணும். அம்பாளை பிடிச்சிக்கோ, அம்பாளை தியானம் பண்ண. அந்த மாதிரி யாரு பண்றாளோ அது ரொம்ப ஈஸி கிடையாது. பகிர்முக சுதுர்லபா. வெளியிலேயே நம்ம வந்து வழிபடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியில அவளை பார்த்து நம்மளுக்கு பக்தி வருதுங்கிறதே கஷ்டமா இருக்கு. அதை கண்ணால வாங்கிட்டு உள்ள வந்து அவளை கம்ப்ளீட்டா தியானம் பண்ணும்போது நம்ம வெளியில பாக்குற விக்கிரகம் மாதிரி இல்ல, உயிரோட்டமோட நல்ல ஜோதி ஸ்வரூபமாக நல்ல நமக்கு காட்சி அளிப்பாள் அம்பாள். நம்ம பேசலாம், அம்பாளுக்கு நம்மளுடைய சந்தோஷத்தை பகிரலாம். வெறும் எப்ப பாரு போய் கஷ்டத்தை சொல்லணுங்கிறது இல்லை. நம்மளுக்கு என்னெல்லாம் நல்லது நடந்ததோ அதையும் அம்பாள் கேட்க ஆசையா தான் இருப்பா. அதனால அதெல்லாமும் சொல்லணும். இதெல்லாம் நடந்ததுமா, இன்னைக்கு இந்த காரியம் பண்ணினேன், கீத பாராயணம் பண்ணினேன், இன்னைக்கு இது படிச்சு எழுதினேன், எல்லாம் நல்லபடியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட நம்ம எல்லாம் பேச முடியும். அம்பாளுக்கு முன்னாடி பாட முடியும். எல்லாம் நம்ம பண்ணலாம். எப்ப நம்ம வெளியில பார்த்து பழகிறத நம்ம அந்தர்முகமா நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம நன்னா பண்ண முடியும் இந்த விஷயங்களை. சோ அப்படி எல்லாருக்கும் அமையாது. கைவல்ய நவநீதத்துல ஒரு பாட்டு சொல்லும், நூதன விவேகி உள்ளம் நுழையாது, நுழையுமாகில் பூத்த ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. இப்பேற்பட்ட புருஷன் தான் பயங்கரமா கோட்டி ஜென்மால புண்ணியம் பண்ணவனுக்கு தான் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளார தியானம் பண்ண முடியும்.
உள்ளம் நுழையாது மற்றவாளுக்கெல்லாம். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் தியானம் பண்றது கை கூடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அபிராமி பட்டர் அப்படி இல்லை. அவர் எப்பவுமே இதே பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, எப்பேற்பட்ட மகான் இல்லையா. அதனால அவருக்கு மனத்தில் நின் கோலம் எல்லாம் குறித்தேன். அதனால அம்பாளை வந்து கம்ப்ளீட்டா வருவா அப்படின்னு யோசிச்சா, கண்ணை மூடினா போதும். அவருக்கு கண்ணை திறந்துட்டு இருக்கும் போதே அபிராமி தரிசனம் தான். கண்ணை மூடினா இன்னும் ஜோதி ஸ்வரூபமா அவர் அபிராமியை பார்த்துட்டே இருப்பார். நின் குறிப்பறிந்து. அப்ப வந்து அவர் தியானத்துல பார்க்கும்போது அம்பாள் என்ன பண்ணினா தெரியுமா, கையை இப்படி காமிச்சா. தன்னுடைய வலது கைய இப்படி உயர்த்தி கண்ணால சொன்னான் வந்து, நீ பயப்படாத, நான் இருக்கேன், எதற்கும் பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்படி அம்பாள் சொன்ன விஷயத்த நின் குறிப்பு அறிந்தேன். நீ என்ன குறிச்சு சொன்னியோ அது எனக்கு நல்லா புரிஞ்சுதுமா. என்னன்னு கேட்டா, எதுக்கும் பயப்படாதன்னு சொல்லிட்ட. நீ சொன்னியா, அதுக்கப்புறம் எனக்கு மனசுல சுத்தமா பயம் போயிடுது. எதை பத்தின பயமும் இல்லை. அம்பாள் அபயஹஸ்தத்தை காமிச்சா, பயம் போயிடுது. உடனே பயங்கர கான்பிடன்ஸ் வந்துடுது அவருக்கு. என்ன சொல்றார், மறித்தேன். மறித்தேன்னா வழியை அடைத்தேன். யார் வர்ற வழிய, மரளி வருகின்ற நேர் வழி. மரளினா யம தர்மராஜா. யம தர்மராஜா வரப்போறாருன்னு எப்படி தெரியும்? அந்த வழி நமக்கு எப்ப நடக்குங்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு டிசீஸ் வந்து போவோமா, ஆக்சிடென்ட்ல போவோமா, இல்ல சாதாரணமா காப்பி குடிச்சுட்டு இருக்கும் போது போமா, தியானத்துல போமா, இல்ல தூங்கும் போது போமா, யாருக்கும் தெரியாது. எப்ப வருவார் யம தர்மராஜாங்கிறது யாருக்கும் தெரியாது. ரொம்ப சூக்ஷ்மமான வழியா இருக்கு. மரளி வருகின்ற நேர் வழினா மிக நுண்மையான வழி, மிக சூக்ஷ்மமான வழி, சட்டிலா இருக்கு அந்த வழி. யாருக்கும் புரிஞ்சுக்க முடியல. அப்படி வரப்போற வழியை மறித்தேன். எப்படி வந்து இப்போ ஒரு கோவிலுக்கு வரத்துக்கு வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து ஒரு கல்லு போட்டு அடைச்சு வச்சிருக்கோம். ஒரு 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 கேவுக்குள்ளார ஒரு இடம் இருக்கு. அது வாசல்ல வந்து பாகுபலி படத்துல எல்லாம் கூட பார்த்திருப்போம் நம்ம. ஒரு பெரிய பாறையை போட்டு ஒரு வாயில அடைச்சு வச்சிருப்பாங்க. அதை திறந்து உள்ள போனா இன்னொரு தேசத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி வந்து இவர் சொல்றதை வந்து அப்படி நினைச்சுக்கணும் நம்ம. மரளி வருகின்ற நேர் வழியை மறித்தேன், நான் வந்து அடைச்சுட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? யமதூதர்கள் வந்து என்னை பயமுறுத்த முடியாது. அம்பாள் என்ன அப்படி ஜங்குன்னு தூக்கி மடியில உட்காத்தி வச்சுப்பா. அதனால நான் வந்து யம தூதர்கள் வரத நினைச்சோ யம பயம்ங்கிறதே எனக்கு கிடையாது. நான் அதை வென்று விட்டேன் அப்படின்னு ஃபுல் கான்பிடன்ஸ்ல சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கும் அது புரியணும். நம்மளும் பயப்படக்கூடாது. என்ன பண்ணணும்? அம்பாளை பிரார்த்தனை பண்ணணும், அம்பாளை புடிச்சுக்கணும். நம்ம எல்லாரும் அம்பாளுடைய குழந்தைகள் இல்லையா? நம்மள அப்படி தவிக்க விட்டுடுவாளா அம்பாள்? நம்ம தான் அவளை பாக்குறதுக்கு மறந்து போயிடுறோம். நம்ம வந்து அவ கூட பேசுறதுக்கோ அவ கூட நேரத்தை கொடுக்கறதுக்கோ நம்ம காலத்தை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? அதற்கான குவாலிட்டி டைம் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் சரி, நம்ம ஒரு ஃபோன் பண்ணியாவது பேசுறோம். இந்த நம்ம தூரத்து ஃப்ரெண்டு, ரொம்ப டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்டு, நமக்கு ரொம்ப பிடிச்சவா, நம்ம சுற்றத்தினர், நம்ம உறவினர் எல்லாரையும் நம்ம ரிலேஷன்ஷிப் சரியா வச்சுக்கிறோம். இன்னைக்கோ நாளைக்காவது ஃபோன் பண்ணி உங்க இடத்துல பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்தா, பார்த்துட்டு இருக்கேலாம், நான் பார்த்து சொல்றேங்கிறோம். தேவையில்லாம நிறைய நம்ம இந்த மாதிரி இன்வால்வ் ஆயிக்கிறோம். ஆனா யாரு கூட நமக்கு உண்மையாவே இந்த உடம்புல இந்த பீப்புளோட வெரி வெரி கம்மி பீரியடுக்கு டைமுக்கு நம்ம இருக்கோம். இந்த மாதிரி எத்தனை கோடி ஜென்மங்கள்ல எத்தனை யோனியில பிறந்து எத்தனை உடல்ல வாழ்ந்திருக்கோம் நம்ம. ஆனா எப்பவுமே நமக்கு யாரு அம்மாவா இருக்கா? அம்பாள் தானே அம்மாவா இருக்கா. அது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இல்லையா? எத்தனை ஜென்மங்கள்ல எத்தனை விஷயங்கள்ல இருந்து எத்தனை வாட்டி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கா, எவ்வளவு சாப்பாடு போட்டிருக்கா, எவ்வளவு நம்மளுக்கு இப்ப அந்த உறவினர்கள்லாம் கொடுத்தது கூட யாரு? அவ தானே கொடுத்திருக்கா. அப்ப நம்ம அவளுடைய ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம டைம் கொடுக்கறது இல்லையே, நம்ம குவாலிட்டி டைம் கொடுக்கறது இல்லையே, அவளை தியானம் பண்றதுக்கு நம்ம நேரம் கொடுக்கறது இல்லையே, அவளுடைய நாமத்தை ஜபம் பண்றதுக்கு நம்ம நேரம் கொடுக்கறது இல்லையே, அவளுடைய ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்றதுக்கு நம்ம நேரம் கொடுக்கறது இல்லையே. அதை நம்ம முக்கியத்துவம் பண்ணினோம்னா எந்த விஷயத்துக்கும் உலகத்துல நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு. இன்னொரு வாட்டி சொல்றேன். வண்டு கிண்டி, அதாவது வண்டெல்லாம் கொடைஞ்சு எடுத்ததுனால இந்த கொன்றை மலர் அவிழ்ந்து அதிலிருந்து நறுமணம் மிக்க தேன் சொற்றது. அப்படிப்பட்ட ஜடாமுடியை உடைய சிவபெருமானின் ஒரு பாதியை சரிபாதியை அவருடைய உடம்பில் பறித்தேன்னா அவரை அன்பால் வென்று, அழகாலும் அன்பாலும் ஆற்றலாலும் வென்று அம்பாள் குடி புகுந்திருக்கா. அப்படிப்பட்ட பஞ்சபாண பைரவி, 5 கணைகளை கொண்டிருக்கிறாள். பைரவி என்னும் நாமம் சூடி வருகிறாள். அப்படிப்பட்ட அம்பாள், அவளை நான் மனத்தில் நின் கோலம் எல்லாம் குறித்தேன்.
நான் நன்னா குறித்தேன்னா தியானம் பண்ணினேன். அம்மா உன்னுடைய கோலத்தை, உன்னுடைய வடிவத்தை நான் தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாம் முழுக்க தியானம் பண்ணினேன். அப்ப நீ என்ன பண்ணின? எனக்கு அபயஹஸ்தத்தை காமிச்சு நீ சொன்ன, நீ பயப்படாதேன்னு சொன்ன. அப்ப அந்த குறிப்பை நான் புரிந்து கொண்டு மறித்தேன். விரலி வருகின்ற நேர் வழி மறித்தேன். இந்த யம தர்மராஜா வரக்கூடிய இந்த நுண்மையான வழியை, நுட்பமான வழியை நான் அடைத்து விட்டேன். எனக்கு இனிமே பயமே கிடையாது. நீ அஞ்சாதேன்னு சொன்ன செகண்ட் நான் அதை பார்த்தோன்னே எனக்கு மனசுல பயம் சுத்தமா போயிடுது அப்படின்னு பாடுறாரு அபிராமி பட்டர். இன்னும் ஒரு முறை பாடலாம். குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து, மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி, வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மெய்யில், பறித்தே குடி புகுதும் பஞ்சபாண பைரவியே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.